ஆளுநர் அவர்களுடைய உரை வந்து பார்த்தோம்னா தமிழக அரசு தயாரித்து கொடுத்த உரையை அப்படியே வாசிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வந்து எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பெரிய அளவில் வந்து அப்படியே படிச்சுட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கை வந்து கொடுத்துருக்கு. வழக்கமாக சம்பவம்னு ஒன்று பண்ண விஜய் அவர்கள் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. இன்றைக்கு ஆளுநர் அவர்களும் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது நிறைய காமெடிஸ்லாம் நடந்திருக்கு. கதறல் சத்தம் கேட்கதா சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் வச்சிருந்த அந்த பேனர்ல இருந்தது. திமுகவோட கதறல் சத்தம் நல்லாவே கேட்குது. தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்து இந்த பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். முதல்ல பாடலை, கடைசியில பாடலை, தமிழுக்கு முதலில் முக்கியத்துவம் தரப்படுகிறதா அப்படிங்கிறதா. அப்போ அதை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு. தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஆளுநர் அவர்கள் வந்து உரை நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து என்னென்ன பேசப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து கருத்து சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆளுநர் அவர்களுடைய உரை வந்து பார்த்தோன்னா தமிழக அரசு தயாரித்து கொடுத்த உரையை அப்படியே வாசிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வந்து எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பெரிய அளவில் வந்து அப்படியே படிச்சுட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கை வந்து கொடுத்துருக்கு. வழக்கமாகவே விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் வந்து வழக்கமாக சம்பவம்னு ஒன்று பண்ண விஜய் அவர்கள் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. இன்றைக்கு ஆளுநர் அவர்களும் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த உரையை வந்து தொடர்ச்சியாக எல்லா ஒரு விஷயத்தை கூட விடாமல் அவர் வந்து அப்படியே வாசித்தது அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு வகையில் இதை பார்க்கும்போது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமாகவும் வந்து பார்க்கப்படுது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து கவர்னர் ரவி அவர்கள் இருக்கும்போது திமுக அரசு வந்து எழுதி கொடுக்குற உரையில் வந்து என்னென்ன, அதாவது அவங்களுக்கு வேணாம் அப்படின்னு தோணக்கூடிய நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சண்டை நடக்கும். அப்புறம் ஆளுநர் அவர்கள் கோவிச்சுக்கிட்டு வெளியில் போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் வந்து இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக வந்து இந்த ஆளுநர் உரை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது அது வரவேற்கத்தக்க ஒன்று தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வரும்போது நிறைய காமெடிஸ்லாம் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து திமுகவினர் எதிர்க்கட்சியாக வந்து அவங்களுக்கு ஜனநாயக உரிமை இருக்குது. ஒரு எதிர்க்கட்சியாக எதிர்க்கிற விஷயங்களில் அவங்க எதிர்ப்பை தெரிவித்து தான் ஆகணும். ஸோ ஆனால் அந்த பேனர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரும்போது ஒவ்வொருத்தரும் அந்த வாசகங்கள் அடங்கிய பேனர்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது அந்த வாசகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது அது அவங்களுக்கே அப்படியே எதிராக திரும்பியிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். முதல்ல வந்து தற்குறி ஆட்சி தமிழ்நாடே சாட்சி அப்படின்னு ஒரு பேனர். தற்குறி ஆட்சி தமிழ்நாடே சாட்சி அப்படின்னா இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க வந்து தற்குறி ஆட்சியை வந்து மக்கள் வந்து தமிழ்நாடே தேர்ந்தெடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி வந்து இதை வந்து சொல்லியிருக்கிற மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து KN நேரு அவர்கள் வந்து ஒரு பேனர் வச்சுருந்தாங்க. திரையில் நாயகன், தரையில் வந்து வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்க்கும்போது KN நேரு அவர்கள் மேலே வந்து நிறைய கேஸ் தொடர்பாக வந்து நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து ED கேஸ் வந்து இருக்குது. அடுத்தடுத்து வந்து ஜெயிலுக்கு போகக்கூடிய திமுக புள்ளிகளில் KN நேரு அவர்களுக்கும் இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து செய்திகள்லாம் படிக்கும்போது அவங்க இந்த பேனரை எடுத்துகிட்டு வரும்போது என்ன தோணுதுன்னா, திரையில் வந்து நாயகன், தரையில் வந்து வில்லன் அப்படின்னா உங்களுக்கு வில்லன் அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த பேனர் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு தான் தோணுது. ஸோ அதுக்கப்புறம் ஏவாவேலு அவர்கள் வந்து ரீல்ஸ் இங்கே ரியல் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் வச்சுருந்தாங்க. அது என்ன மாதிரி வந்து ப்ரொமோட் ஆகுதுன்னா, ரீல்ஸ் வந்து இங்கே அப்படின்னு வந்து தாங்களே அவங்க சுட்டி காட்டிக்கிறாங்க. அதாவது திமுகவினர் வந்து ரீல்ஸு அப்படிங்கிற மாதிரி சுட்டி காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. ரியல் எங்கேன்னா ரியல் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே ஆப்போசிட் இருக்குது, உள்ளே போய் கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. அடுத்து MRK பன்னீர்செல்வம் அவர்கள் அவங்க வந்து ஒரு பேனர் வச்சுருந்தாங்க. அது வந்து இது தூய சக்தி இல்லை துயர சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எல்லாருமே வந்து அந்த ரைமிங்காக வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கணுங்கிற மாதிரி இந்த பேனர்ஸ் எல்லாம் எழுதிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் ஒன்று தான் இந்த தூய சக்தி இல்லை துயர சக்தி. யாருக்கு ரொம்ப துயர சக்தினா திமுகவுக்கு ரொம்ப துயர சக்தி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மாற்றம் அல்ல ஏமாற்றம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கா அப்படிங்கிறது இல்லை. அதாவது மாற்றம் அல்ல ஏமாற்றம் யாருக்கு? திமுகவுக்கு. அதுக்கப்புறம் கதறல் சத்தம் கேட்கதா சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் வச்சுருந்த அந்த பேனரில் இருந்தது.
கதறல் சத்தம் கேட்குதா சிஎம் சார், வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்னலாம் வந்து அவங்க அந்த கருப்பு பேட்ஜ்லாம் அணிஞ்சிட்டு திமுகவினர் வந்து வந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து கதறல் சத்தம் கேட்குதா அப்படின்னா நல்லாவே கேட்குது, திமுகவோட கதறல் சத்தம் நல்லாவே கேட்குது அப்படின்னு ரிப்ளை கொடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி திமுகவினர் வந்து எடுத்துகிட்டு வந்த ஒவ்வொரு பேனரும் அவங்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஆளுநர் உரைக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது தான். ஸோ லைனாக வந்து ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க வந்து இது வந்து அதாவது எங்களுடைய திட்டங்களுக்கு கிடைச்ச ஒரு பாராட்டு அப்படிங்கிற மாதிரி, எங்களுடைய திட்டங்களுக்கு எங்களுடைய நல்ல விஷயங்களுக்கு தான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு தாவேகா அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதாவது வாக்குறுதிகளை வந்து எப்படி நிறைவேற்ற போகிறோன்னு வந்து குறிப்பிடலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னு வந்து கேம்பெயினிங் டைம்லேயே வந்து விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. குறிப்பாக வந்து ஸ்டாலின் சார் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லிலாம் பரவிட்டுருக்கு. ஸோ அதை வச்சு தான் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்ற போகிறதா விஜய் அவர்களே குறிப்பிட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு சொல்லிடலாம். ஏன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் இந்த ஸ்டாலின் சார் டேக்ஸ் வாங்கினீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து இந்த கடன் தொகை வந்து 13.18 லட்சம் கோடி அப்படின்னு வெள்ளை அறிக்கையில் சொல்கிறாங்க. அப்போது தாவேகா அரசு வந்து ஒரு இன்னெஃபிஷியன்ட் அரசு, அதால் வந்து இதுக்கு குறைவாக வந்து இதை வந்து இந்த கடனை வந்து குறைக்க முடியாது. அவங்க 5 வருஷம் ஆட்சி பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைனலாக வந்து அவங்க வந்து 20 லட்சம் கோடியாக வந்து கடன் தொகையை வந்து உயர்த்துவாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி மட்டும் நடக்கலைன்னா இந்த பொறுப்புலேருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ எந்த பொறுப்புலேருந்து விலகிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. ஸோ இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் போயிட்டுருக்கும்போது அப்போ வந்து எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு எதிராகவே அது வந்து திரும்புகிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ கிட்டத்தட்ட அந்த ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்லிட்டு அதையே வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது, தற்குறிகளுடைய ஆட்சி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் திமுக தன்னுடைய கொள்கைகள் ரொம்ப கொள்கை வாய்ந்த கட்சி அப்படின்னு வந்து ஒரு திருமண விழாவில் வந்து சொல்லியிருந்தாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதாவது கட்சி கொள்கை அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கும் நிற்கக்கூடிய கட்சி அப்படின்னெல்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கட்சியினுடைய கொள்கைகள், அதுக்கப்புறம் இப்போ ஜென்சியை வந்து ஒரு அரசியல் மயப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு கூட்டம்லாம் போடுறாங்க. ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த பேனரில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா பொலிட்டிசைஸ் ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் வந்து நடக்கிறதா சொன்னாங்க. அப்போது பொலிட்டிசைஸ் பண்ணாததுனால ஜென்சி எல்லாருமே வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்கன்னு சொல்ல வராங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ அப்போ வந்து திமுகவால் தான் வந்து அப்போ இந்த ஜென்சி எல்லாரையும் வந்து பொலிட்டிசைஸ் பண்ண முடியுமா? அப்படி அந்த அளவுக்கு வந்து பொலிட்டிசைஸ் ஆகாமல் ஜென்சி இருக்கிறாங்களா அப்படின்னு ஜென்சிஸ் தான் அவங்கள கேட்கணும். எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்னென்னா வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே தான் சொல்லியிருக்காங்க. பெருசாக வந்து என்னென்ன திட்டங்கள் செய்ய போகிறாங்கன்னு வந்து வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இல்லை, ஏற்கனவே உள்ள அந்த விஷயங்கள் இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அப்படியே வந்து சொல்லியிருக்காங்க, ஆளுநர் அவர்கள் அப்படியே படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரியாக்ஷன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்ன கருத்துகள், அவங்களோட ரியாக்ஷன் அப்படிங்கும்போது பெருசாக ஒன்றும் வந்து அவங்க விமர்சனம் செய்யலை. என்னென்ன வந்து அதாவது அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க ரொம்ப குறிப்பிட்ட ரொம்ப கம்மியான காலகட்டம். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்கோ ஆளுநர் உரையில் வந்து அரசு கொடுத்ததை வந்து படிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெருசாக ஒன்றும் எதிர்ப்பெல்லாம் வந்து தெரிவித்த மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க வந்து குறிப்பாக மென்ஷன் பண்ணாங்க. அதாவது பாலியல் வன்கொடுமைகள் செய்கிறவங்க வந்து மனுஷங்களே கிடையாது, அவங்க வந்து மிருகங்கள். அந்த மாதிரி மிருகங்களுக்கு ஒரு தண்டனை அப்படின்னா அது வந்து என்கவுண்டர் மட்டும்தான் ஒரு தீர்வாக இருக்க முடியும். அந்த மாதிரி பண்ணினாதான் வந்து இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடராமல் இருக்கும். இல்லைனா வந்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்ங்கிறது வந்து தீர்வு இல்லாமல் இப்படி டெய்லி நீங்கள் கேட்டுட்ருக்க வேண்டியதான், நான் பதில் சொல்லிட்டு வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அப்புறம் அந்த மின்வெட்டு பிரச்சனை, இது ரெண்டும் வந்து பெரிய அளவில் இப்போ விவசாயிகளுக்கு வந்து பயிர்க்கடனை முழுமையாக கொடுக்கலன்னொடனே அது ஒரு பிரச்சனையாக எடுத்தாங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் வந்து விஜய் அவர்களுடைய இந்த 38
8 நாட்கள் ஆட்சி காலத்தில் வந்து குறையாக சொல்லப்படுவது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து ஒரு டைம் அந்த சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை அந்த தொடக்க விழாவில் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒன்றும் புதுசாக மே 10ஆம் தேதி முளைச்சி வந்துடல அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாருக்குமே நினைவு இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு காலக்கெடுவை கூட கொடுக்காம எதிர்கட்சிகள் வந்து இப்படி பேசுறது அவங்களுக்கே எதிராக தான் மாறிட்டு இருக்குங்கிறத அவங்க ஏன் உணர மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் தவறாக சொல்லப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ப்ரெஸ் மீட்டில் தமிமுன் அன்சாரி அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா, தமிழக அரசு வந்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறதா ஒன்றும் வந்து அதில் சொல்லப்படலை, ஆளுநர் உரையில் வந்து சொல்லப்படலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ரொம்ப தெளிவாக ஆளுநர் உரையில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற அந்த டேர்மையே மாற்றி சமூக நீதி கணக்கெடுப்பு வந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது அப்போ தமிழகத்தில் நடத்துவோம் அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அவங்க வந்து இந்த பாயிண்ட்டை பார்த்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்படி வந்து இன்றைக்கு ஆளுநர் உரை அப்படிங்கிறது இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே வந்து அந்த தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்து இந்த பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். முதல்ல பாடலை, கடைசியில் பாடலை, அப்புறம் ஆளுநர் அவர்கள் கோச்சிக்கிட்டு வெளியில் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கு அர்லேக்கர் அவர்கள் பங்கேற்ற இந்த ஆளுநர் உரையை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தமிழ்தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு எதிர்கட்சிகளுடைய அந்த விமர்சனங்கள்லாம் பாருங்கள். முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பாராட்டலை. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 முறை வந்து தேசிய கீதம் பாடிட்டாங்க, இது என்ன நடைமுறைன்னு தெரியல, மரபு வந்து மீறப்பட்டிருக்கு அப்படின்னலாம் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஸோ இந்த முதல்ல பாடுறது, கடைசியில் பாடுறது, அப்புறம் 2 முறை 3 முறை பாடுறது அப்படிங்கிறதை எல்லாம் விட முக்கியமானது தமிழுக்கு முதலில் முக்கியத்துவம் தரப்படுகிறதா அப்படிங்கிறது தான். அப்போது அதை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு, தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஆளுநர் அவர்களுடைய உரை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா விஜய் அவர்களுடைய வருகை வந்து பெரிய கியூரியாசிட்டியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நீங்களும் ஆளுநர் உரை உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.